இருக்கிற இடம் வந்து சிட்லப்பாக்கம். ஓகே, எல்லாரும் அசம்பிள் ஆயிட்டீங்களா? ஓகே, இது நீங்க பாக்குறது சிட்லப்பாக்கம் ஏரியில ஃபர்ஸ்ட் இன்லெட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவா அப்ப இருந்த ஏரிகள் ரூரல் லேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த லேக்ஸ்ல பாத்தீங்கன்னா வரத்து கால்வாய் அது வழியா வந்து அப்படியே மழை காலங்கள்ல நீர் உள்ளார நேரம் ஏரிக்குள்ள போகும். இப்போ இது நகர்ப்புற ஏரியா மாறிட்டதுனால சுற்றி இருக்க இடங்களும் வீடுகளா மாறி இருக்கிறதுனால எல்லா மழை இப்போ இந்த சிட்லப்பாக்கம் ஏரியில கேட்ச்மெண்ட்ல பெய்யுற மழை நீர் ஃபுல்லா ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் வழியா தான் இந்த லேக் உள்ளார வரும். அதுல மேஜர் இன்லெட்ஸ் வந்து இந்த வடக்கு பகுதியில் இருக்கிற பச்சைமலை அண்ட் அதுல இருக்கிற கேட்ச்மெண்ட் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ்ல இருந்து இந்த பகுதியில் என்டர் ஆகும். அதே மாதிரி மேற்கு பகுதியில் 2 இன்லெட் இருக்கிறத நம்ம பார்க்க போறோம். பொதுவாக வந்து இந்த ஏரிகளில் ரொம்ப மாசுன்னா இந்த சாக்கடை மாசு. இப்போ நகர்ப்புறமாக மாறிட்டதுனால ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ல நிறைய சல்லேஜோ இல்லை சூவேஜ் மிக்ஸ் ஆகி வந்துட்டு இருக்கு. அது நம்மளால எவ்வளோ முயற்சி எடுத்தோ அதை ஒன்றும் தடுக்க முடியல. அதுக்கு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஸோ ஆனால் நம்ம ஏரியை விட்டுற முடியாது. ஸோ அதனால இதை முக்கியமாக நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு நாங்கள் இந்த சிட்லப்பாக்கம் லேக் ரெஸ்டோரேஷனில் நாங்கள் கேட்ட முக்கியமான ஒரு விஷயம் சாக்கடை தடுப்பு கால்வாய் மற்றும் கழிவுநீர் தடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இன்லெட் ஸ்லூயிஸ் கேட், ஒரு இன்லெட்லயும் வந்து ஒரு ஸ்லூயிஸ் கேட் வந்து அமைக்க சொன்னோம். அண்ட் அந்த சூவேஜ் சல்லேஜை டிஃப்ளெக்ட் பண்ண ஒரு பெரிஃபரல் சூவேஜ் இன்டர்செப்டார் ட்ரெயின். இந்த படங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒன்னொன்னா நாங்கள் அப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஜஸ்ட். ஸோ அது மூலிமா அந்த ஃபர்ஸ்ட் நாங்கள் சொன்ன முக்கியமான கான்செப்ட் சிட்லப்பாக்கம் ஏரி ரெஸ்டோரேஷன்ல 4D பிரின்சிபல் நீங்கள் யூஸ் பண்ணுங்க தயவு செஞ்சு. டிஃப்ளெக்ட், ட்ரெயின், டீசில்ட் அண்ட் டீபன். தொடர்ந்து ஒரு 30 ஆண்டுகளா கழிவு நீரை விட்டதுனால இந்த ஏரி ரொம்ப மாசு அடைஞ்சிருச்சு. அதனால ரொம்ப அசுத்தமா இருந்தது. அதனால் ஃபர்ஸ்ட் சாக்கடையை டிஃப்ளெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏரி முழுமையா வந்து ட்ரெயின் பண்ணி காய விட்டு டீசில்ட் பண்ணுங்க. அண்ட் இது நகர்ப்புற ஏரியா மாறிட்டதுனால டீபன் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டதுனால அதை நீர்வளத்துறையும் அதை ஒத்துக்கிட்டு அவங்க அதை செஞ்சு கொடுத்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மழை காலங்கள் வரைக்கும் தான் இந்த ஸ்லூயிஸ் கேட்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. மீதி டைம்ல இதெல்லாம் க்ளோஸ்டா இருக்கும். அந்த ஒரு 300 நாள் 330 நாட்கள் வந்து இது டிஃப்ளெக்ட் பண்ணி பின்னாடி வந்து இதுக்கான கழிவுநீர் சேமிப்பு கிணறு ஒன்று அமைச்சிருக்கோம். கலெக்ஷன் வெல், சூவேஜ் கலெக்ஷன் வெல். அங்கிருந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் போறதுக்கு பம்பிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து தாம்பரம் மாநகராட்சி செஞ்சிருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கழிவுநீர் வர்றதை தடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணிட்டாலே இது நன்னீர் ஏரியா மாறிடுச்சு. ஸோ இன்னைக்கு சயின்டிபிக்காவும் இதை டெஸ்ட் பண்ணிட்டோம். இதில் ஈகாலி ஃபார்ம்ஸோ டிசால்வ்ட் ஆக்சிஜன் லெவல் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி நீர்நிலை பகுதியில் டிசால்வ்ட் ஆக்சிஜன் 5 இருந்தா குடிக்கிற லெவல் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு 4.8 வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இந்த பகுதியில் இருக்க மற்ற ஏரிகள் எதுவுமே இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே நடக்கல. ஏன்னா சாக்கடை நேரம் உள்ள என்ட்ரிட்டே இருக்கு. இதை நம்ம தடுத்ததுனால இந்த மாற்றம் வந்திருக்கு. அதனால இது நன்னீர் ஏரியா அளவுக்கு கிளாசிபிகேஷனுக்கு மாறிடுச்சு. ஸோ இது எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.